ஹை ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் நல்ல பெரிய ஒட்டு மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். புளிப்பான மாங்காயில் நம்ம மாங்காய் சாதம் செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்போ மாங்காயும் சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வந்ததும் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியான சாதத்தை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியான மாங்காய் சாதம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். வீட்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் சாதம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.